நம்ம சிஎம் சார் முதல்ல பிரதமரை பார்க்க போறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் முன் வச்சு நிதி திரட்டிட்டு வந்துருவாரு. அது என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முதல்ல பாட வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுத்து நம்ம எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். போனாரு பாரு, யாரோட போறாருன்னு பார்த்தாக்க ரூட் மாஃபியா கும்பல், அந்த திருட்டு கும்பல் ஜெகதீசனை கூட்டிட்டு போறாரு. அவருடைய மேக்கப் மேனை கூட்டிட்டு போறாரு, டிரைவரை கூட்டிட்டு போறாரு, அப்புறம் யாரோ ஒரு ரெட்டியா அவரை கூட்டிட்டு போறாரு. இவங்களுக்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? தலைமைச் செயலாளரை கூட்டிட்டு போனாங்க. சரி, இவங்களாம் எதுக்கு? ஏதோ ஒரு சீனியர் அமைச்சர்களை கூட்டிட்டு போய் அந்த நம்மளுடைய தமிழ்நாடு திட்டம் குறித்து பேசியிருந்தாங்களாக்கா. பேசி ஏதோ ஒரு நிதி வாங்கிக்கிட்டோ ரத்து பண்ண மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்க சொல்லி கேட்டுட்டு வர்றாரு. அது நம்ம பிளான்லயே இல்லை, அதை கேட்டுட்டு வர்றாரு. போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு பிச்சை எடுத்து கெஞ்சிட்டு வர்றாரு. இப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டை தலை குனிய வைக்கிற இந்த முதல்வர் சரி இதைத்தான் இப்படி சொதப்பி விட்டாரு. பதவியேற்று 19 நாள் கழிச்சு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து சிங்கப்பெண் படையை துவக்கி வைக்கிறேன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. சரி, அதை துவக்கி வைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் ரத்து பண்ணிட்டு மீண்டும் அதே திருட்டு ரூட் மாஃபியா தலைவன் ஜெகதீஷோட புதிய வீடு திறப்பு விழாவுக்கு அங்க போயிட்டார். சரி, ஒரு முதல்வர் ஒரு நாளைக்கு ஒரே நிகழ்ச்சிக்கு தான் கலந்துக்குவாரா? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க இருந்து திருச்சியில இருந்தாரு. நைட்டு 12 மணிக்கெல்லாம் சென்னையில போயிட்டு நைட்டு முட்டி அளவு தண்ணியில நின்னு மக்கள்கிட்ட குறை கேட்கிறாரு. அந்த முதல்வர் எந்த நேரமும் தூங்கி விழுந்துகிட்டு நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிக்கிட்டு போற இந்த முதல்வர் இந்த முதல்வரை கொத்த சொல்லி தப்பு இல்லைங்க. அவரு தேர்தல் நேரத்திலேயே மக்களை சந்திக்காம பிரச்சாரத்தவே கேன்சல் பண்ணிட்டு போனாலு. முதல்வரா இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு தான் இந்த அப்பயே விழிப்புள்ள மக்களா இருந்தாக்க இவரு நம்மள சந்திக்கவே வரமாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சார நேரத்துல கூட நம்ம கிட்ட முறையா ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. இவரு நாளைக்கு முதல்வரா வந்தா நமக்கான வேலைகளை திட்டங்களை எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி உள்ள மக்களா இருந்தாக்கா அப்பயே அலர்ட் ஆயிருந்திருப்பாங்க. இதுங்க தற்குறீங்களாச்சே. இன்னைக்கு முதல்வரா உட்காந்துக்கிட்டு அங்க போய் தூங்கி விழுந்துட்டு இருக்கிறாரு. 19 நாள் ஆகியும் இன்னும் ஒரு திட்டங்கள் கூட செயல்படுத்தல. அப்படிப்பட்ட தூங்கு மூஞ்சி முதல்வர் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய தலைகுனிவு பாருங்க.